மெர்சல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர், கவிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஞானி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் கவிதாமா. வணக்கம் நேயர்களே. வணக்கம் சார். இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி நாங்கள் ரொம்ப பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு வெளியில காட்டிக்கிட்டாலுமே உள்ள கூட்டணிக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பூசல்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அது சமீபத்துல அது வந்து வெளியே வந்திருக்குது. திமுக சேர்ந்த திரு தளபதி அவர்கள் வந்து பேசின அந்த வார்த்தைகள், நீங்க வந்துட்டு உங்களுக்கு பூத் கமிட்டிக்கே ஆள் இல்லை, நீங்க எல்லாம் வந்து எங்க கூட்டணி பத்தி எல்லாம் பேசலாமா, ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கேட்கலாமா அப்படின்ற மாதிரி உங்க கருத்து என்ன பத்தி? திமுக வெளிப்படையாக அப்படி கேட்கவில்லை. திமுகவினுடைய 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட பேச்சாளர்கள், தலைவர்கள் இதை பற்றி கருத்து சொல்கிறார்கள். ஆனால் திமுக தலைவர் அப்படி யாரும் பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, பூத் கமிட்டி கூட ஆள் இல்லை என்பது உண்மை, 100% உண்மை. காங்கிரஸில் பூத் கமிட்டிக்கு ஆள் கிடையாது, தொண்டர்களே கிடையாது. காங்கிரஸ் என்பது ஒரு லேபிள், காங்கிரஸ் ஒரு பிராண்ட். அந்த பிராண்டை திமுக விரும்பியது, அது எப்போது விரும்புதோ அது வரைக்கும் அதை வைத்திருக்கும். இப்போது திமுகவுக்கு அந்த பிராண்டு தேவையில்லை என்று நிலைமை வந்துவிட்டது. அதனால் 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி காங்கிரஸில் 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் ஆட்கள் பேச ஆரம்பிக்கிறார்களோ அதற்கு எதிர்விளைவாக அவர்கள் பேசுகிறார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு அதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸுக்கு எப்பொழுதுமே ஸ்கோப் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், காங்கிரஸ் ஒரு பிராண்ட். நீங்க ஒரு பிராண்டுக்கான மதிப்பு, ஆனால் அதனுடைய தரம் ஒரு 1000 ரூபாய் துணிதான் பிளாட்ஃபார்மில் கிடைக்கும். ஒரு சட்டை எடுத்துக்கொண்டால் அதே பிராண்டட் என்றால் 2500 ஆகும். ஸோ அந்த பிராண்டை விரும்புகிறவர்கள் என்று கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே எவ்வளோ தரமான துணியாக இருந்தாலும் சரி அந்த பிராண்டட் துணிகளைத்தான் வாங்குவார்கள். அதுபோல காங்கிரஸுக்கும் ஒரு பிராண்ட் இருக்கிறது, அது மறுப்பதற்கு இல்லை. இன்னும் ஊர் பக்கம் காங்கிரஸுக்கு மரியாதை இருக்குன்றீங்க. மரியாதை அப்படிங்கிறத விட வாக்கு வங்கி இருக்கா? வாக்கு வங்கி கிடையாது. காங்கிரசுக்கு வாக்கு வங்கி தேய்ந்து கொண்டே போய்விட்டது. காங்கிரசுடைய வாக்கு வங்கியை பல கட்சிகள் கபலீகரம் செய்து விட்டன. காங்கிரசுடைய வாக்கு வங்கிகளை கபலீகரம் செய்தல் முக்கிய பங்கு பிஜேபிக்கு உண்டு. இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கிறது என்றால் அது காங்கிரசுடைய ஓட்டு தான் பிஜேபிக்கு வந்திருக்கிறது. காங்கிரசினுடைய உழைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் நிறைய இருக்கிறார்கள். அங்கு பாடுபடக்கூடியவர்கள், பூத் கமிட்டிக்கு செல்லக்கூடியவர்கள், மக்களை சந்திக்கக்கூடியவர்கள், தொண்டர்கள் அப்படி யாருமே இல்லை. அவர்களுக்காக அவர்கள் யார் கூட கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அந்த கட்சி தான் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், செயல்பட வேண்டும். இது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை நடந்து கொண்டே இருக்கிறது. தலைமைக்கு ஆள் வேண்டும், பதவிக்கு ஆள் இருப்பார்கள், ஆனால் வேலை செய்வதற்கு காங்கிரஸ்ல ஆள் இல்லை. கண்டிப்பா. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துட்டு அவங்க ஆட்சியில அதிகாரத்திலே பங்கு வேணும் அப்படின்னு கேட்பது சரின்னு நினைக்கிறீங்களா? அது அவர்களுடைய விருப்பம். அதாவது இப்படியே இருக்கிறோமே என்று கேட்டு நான் தானே பேசி இந்த பதவியை வாங்கினேன் என்று கட்சிக்குள் சொல்வதற்கு சிலர் வருகிறார்கள். என்னால் தான் இந்த பதவி கிடைச்சது, நான் போராடியதால் தான் திமுக கூட்டணியில் நமக்கு மந்திரி சபையில் இடம் கிடைத்தது, அல்லது கூட 2 சீட் கிடைத்தது என்று சொல்வதற்காக காங்கிரஸில் சில தகுதியற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் எப்பொழுதுமே சில தரங்கட்ட தகுதியற்ற தலைவர்களை உள்ளடக்கி கொண்டு இருக்கிறது. பிஜேபியில் அப்படி கிடையாது, அதிமுகவில் அப்படி கிடையாது, திமுகவில் அப்படி கிடையாது. அகில இந்திய அளவில் பார்த்தால் காங்கிரஸில் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களால் பெரிய தலைவலி இந்த கட்சிக்கு வருகிறது. இவர்களால் தான் அந்த கட்சி படுதோல்வி அடைகிறது. ராகுல் காந்தி பெருமெழுச்சியாக மக்களை திரட்டி வந்தால் கூட அதை ஓட்டாக மாற்றக்கூடிய தொண்டர் பலம் காங்கிரஸில் இல்லை. நீங்க பீகார் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹரியானா எடுத்துக்கொண்டாலும் சரி, வட மாநிலங்களில் தன்னெழுச்சியாக மக்கள் கூட்டத்தை அவரால் திரட்ட முடிகிறது. பிஜேபி அரசுக்கு எதிராக வெகுஜன திரளை அவர் கொண்டு வருகிறார். அவர்களை ஓட்டாக கொண்டு வருவதற்கு காங்கிரஸ்காரர்கள் யாருமே முன்வரவில்லை. அவர்கள் தங்களுக்குள் பதவி சண்டைக்கு அடித்துக் கொள்கிறார்கள். தங்கள் வாழ்வுக்கும் வசதிக்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கட்சிக்காக எந்த வேலையும் செய்வதில்லை. காங்கிரஸ் ஓபனாவே சொல்லிட்டீங்க, கட்சிக்காக எதுவுமே நீங்க பண்றது ஒரு வேலையும் காங்கிரஸ் செய்வதில்லை. காங்கிரசுடைய படுதோல்விக்கு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்களும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய குழுக்களும் தான் காரணம். தமிழ்நாட்டில் மொத்தம் 189 குழுக்கள் இருக்கின்றன காங்கிரஸில். இந்த குழுக்கள் தவிர, ஒரு குழுவுக்கு 8 பேர் தவிர வேற யாரும் நிர்வாகத்தில் இல்லை.
இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா, இப்ப தாவேக்கா இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன், என்னுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணியை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்றாரு விஜய் அவர்கள். சோ ஒருவேளை தாவேக்கா இருக்கிற தைரியத்தினாலதான் காங்கிரஸ் வந்துட்டு இவ்வளவு போல்டா பேசுறாங்களா? நிச்சயமாக அப்படி கூட இருக்கலாம். தாவேகாவுக்கும் முகம் இருக்கிறது, மக்களை கொண்டு வரக்கூடிய முகம் இருக்கிறது. அதை ஓட்டாக மாற்றக்கூடிய அடிப்படை வசதி கட்டமைப்பு இல்லை. இப்போ அங்கு சென்ற செங்கோட்டையன் போன்றவர்கள் அந்த கட்டமைப்புகளை உருவாக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்டமைப்பை உருவாக்கி விட்டால் இவர்கள் கட்சிக்கு, நமது கட்சிக்கு எதிராக மாறிவிடுவார்கள் என்ற அச்சம் விஜய்க்கு இருக்கிறது. விஜய் செங்கோட்டையனை நம்புவதா வேண்டாமா என்ற நிலைக்கு இருக்கிறார். கட்டமைப்பை இவர் எங்கிருந்து அமைப்பார் என்றால் அதிமுகவினுடைய தொண்டர்களை, கட்சிக்காரர்களை வைத்துதான் அவர் கட்டமைப்பை அமைப்பார். ஆக செங்கோட்டையன் அப்படி இயங்குவதற்கு அவர் அனுமதி அளித்தால் கட்சி செங்கோட்டையன் கை போய்விடுமோ என்ற அச்சம் விஜய்க்கு இருக்கிறது. விஜய்க்கு கட்டமைப்பு இல்லை, மக்களை திரட்டக்கூடிய சக்தி இருக்கிறது. திரள் ஜனங்கள், அதில் பாதி பேர் ஓட்டளிப்பார்கள், பாதி பேர் ஓட்டளிக்க மாட்டார்கள். இந்த கவலையும் அவருக்கு இருக்கிறது. அதனால் தகுந்த கட்சிக்காரர்கள், காங்கிரஸ் அழைத்தால் அவர்களும் ஒரு பிராண்டட் தான். ஆனால் அந்த பிராண்டட் இருக்குமே தவிர உழைக்க ஆள் இல்லை. யார் உழைப்பார்கள், எப்படி நாம் ஜெயிக்க முடியும் என்ற கேள்வி தாவகக்குள் இப்படி வந்திருக்கிறது. இப்ப எஸ்ஏசி அவர்களும் விஜய் அவர்களுடைய தந்தையும் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, காங்கிரஸ் வந்து கண்டிப்பா வரணும், தாவேகா கூட்டணிக்குள்ள வரணும், ரொம்ப பாரம்பரியமிக்க ஒரு கட்சி வந்து இருக்குது, அவங்களோட மதிப்பு மாண்பு காக்கப்படணும் அப்படின்னா தாவேகாக்குள்ள கண்டிப்பா வரணும், அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கலந்து கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அவருக்கு சுயநலமானது, ஆனால் பாதி உண்மை இருக்கிறது. காங்கிரஸ் வந்துவிட்டால் காங்கிரஸ் என்ற ஒரு பாரம்பரிய கட்சி தாவகவுடன் கூட்டணி வைக்கும் பொழுது ஏற்கனவே சொன்ன ஒரு பிராண்டட், ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு கட்சி துணைக்கு வந்து தாவேக்காவோட ஓட் பேங்கே என்னன்னு தெரியவே இல்லை. ஒருவேளை வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல தாவேக்கா தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த கட்சியோட நிலைமை என்ன ஆகும்? கட்சியுடைய நிலைமையை பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஆனால் அவருக்கு மத அமைப்புகளுடைய ஆதரவு இருக்கிறது. மத பிரச்சாரங்கள் அவர் செய்ய போகலாம் விஜய், அல்லது கட்சியை மறுபடியும் நடத்தி கொண்டு வரலாம், அல்லது சினிமாவுக்கு போய் சென்று நடிக்கலாம். அது சினிமாவுக்கு போறது கூட ஓகே, மத பிரசங்கம் செய்யறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகப்பட்டையான வார்த்தைகளா தெரியுது. ஏன் மத பிரச்சாரம் அவர் செய்யக்கூடாது? அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. கூட்டத்தை திரட்டக்கூடிய நடிகராக இருக்கிற மத பிரச்சாரம் அந்த லெவலுக்கு நம்ம போக வேண்டாம், அந்த லைனுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். மதம்ங்கிறத தாண்டி இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அவருக்கான ஓட் பேங்க் என்னன்னே நமக்கு தெரியல. ஒருவேளை காங்கிரஸ் அவங்க நம்பி போயிடுச்சு அப்படின்னு ஜெயிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒருவேளை தோல்வியை சந்தித்து விட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் எல்லாம் திரும்ப எழுந்திருக்க முடியுமா? காங்கிரஸ் மறுபடியும் பல்கி எடுத்து வேற கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்ளும். வேற எந்த கட்சி? எந்த கட்சி கூட சரி, வேற எந்த கட்சி இருக்கு? அதிமுக இருக்கிறது, பாஜக இருக்காங்கல்ல, பாஜக கூட எப்படி கூட்டணி போவாங்க? தோற்ற பிறகு என்றால் 2026 எலெக்ஷன் முடிந்த பிறகு அப்படித்தானே பொருள். 2026 எலெக்ஷன் முடிந்த பிறகு எல்லா கட்சிகளுமே ஃப்ரீயா தானே இருக்கும் கூட்டணிக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு. அப்பொழுதுதானே காங்கிரஸோட கூட்டணி தேவையில்லைங்கிற நிலைமை வரும் சார். அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட அதிமுக பாஜக தானே சார் கூட்டணியா இருக்காங்க. எப்படி அதிமுக பாஜக கூட்டணி நிலையா இருக்குமாங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. அவங்க எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போவோமே, எங்களுக்கு வந்து கொள்கை கூட்டணி கிடையாது, தேர்தலுக்கான கூட்டணி. நானும் அதைத்தான் சொல்லுங்க, எலெக்ஷன் வரைக்கும் தான் இந்த பேச்சு. நீங்க கேட்டீங்க, திமுக காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வைத்தால் தோற்று போய்விட்டால் அந்த கூட்டணி நிலைக்குமா என்று கேட்கிறீர்கள். காங்கிரஸ் நிலை என்ன என்று கேட்கிறீர்கள். தோற்குமா தோற்காதா என்பது எலெக்ஷன்ல தெரியும், 2026 தெரியும். ஜெயித்தால் ஆட்சியில் பங்கு, தோற்காவிட்டால் யாரிடமாவது போய் தொங்கு. அது காங்கிரஸ் அந்த நிலையை எடுக்கும். வேற பிரதான கட்சிகள் பார்த்தா திமுக அதிமுக மட்டும்தான் எடுக்கும், காங்கிரஸ் எடுக்கும். இப்ப டிடிவி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா பகையாளியாக பார்த்த துரோகி அப்படின்னு சொன்னார். இவர் கூட வந்து கூட்டணி வச்சிருக்கிறதுக்கு நம்பி தூக்கிலே தொங்குவேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு திரும்பவும் போய் அதிமுக பாஜக கூட்டணியிலேயே போய் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த இணைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? தேர்தல் வரை சிறப்பாக இருக்குமா? தூக்கில் தொங்குவேன் என்று அவர் சொல்வார்கள். என்னை மொட்டை அழித்துக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள். நான் வந்து நாட்டை விட்டு ஓடி விடுகிறேன் என்று சொல்வார்கள். இதெல்லாம் அரசியலே ரொம்ப சகஜம். ஒரு கவுண்டமணி ஒரு படத்தை சொல்வார், இதெல்லாம் அரசியல்ல சகஜம் அப்பா சொல்வார். இதனால இந்த பேச்சு பேசுனதுனால அவரை மறுபடியும் சேரக்கூடாது, இப்படி சொன்னதுனால அவர் அங்கே போய் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அது மறந்து விடுவார்கள், மக்களும் அதை மறந்து விட்டார்கள். இப்போ நீங்க கேட்க வேண்டியது டிடி தினகரனுக்கு கட்சி இருக்கிறதா ஓட்டு இருக்கிறதா, அதை பற்றி நீங்க கேட்கலாம். அவருக்கு ஓட்டு என்பது ஒரு சில தொகுதிகள் தவிர வேற எங்கும் இல்லை. ஏன்னா அவர் தேர்தலே போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆமா, ஏன் சொன்னார்? போட்டியிட்டால் அவருக்கு முதல் தோல்வி அவருக்கே கிடைக்கும். அப்புறம் அவருக்கு வாக்கு வங்கின்றது சுத்தமா கிடையாது. எந்த கட்சியும் திமுக அதிமுக தவிர
தமிழ்நாட்டில் யாருக்கும் வாக்கு வங்கி கிடையாது. ம், ம், அதுக்கு அடுத்தபடியா கொஞ்சம் வாக்கு வங்கி இருக்கிறது என்றால் திருமாவளவனுடைய கட்சி இருக்கிறது, ம், நாம் தமிழருடைய கட்சி இருக்கிறது. ம், இவர்களுக்கெல்லாம் 8% 7% என்ற அளவிலே வாக்கு வங்கிகள் இருக்கிறது. ம், தேமுக தேய்ந்த நிலையிலிருந்து இன்னும் மீண்டு வரவே இல்லை. ம். அது 8% இருந்த வாக்கு வங்கி, அதனுடைய வாக்கு வங்கி இப்பொழுது 3.5 மாறிவிட்டது. ம். எல்லா கட்சிகளுமே தன்னுடைய வாக்கு வங்கிகளை இழந்து விட்டன. அதிமுக தன் வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டே இருக்கிறது. ம். 20% என்றால் அந்த 20% வைத்துக் கொண்டே இருக்கிறது. 30% என்றால் திமுக அதை வைத்துக் கொண்டே இருக்கிறது. வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய தக்க வைத்துக் கொண்டிருக்கிற இந்த வாக்கு வங்கியை விடாமல் இருப்பவர்கள் 2 கட்சிகள் தான், ம். திமுக அதிமுக. இங்க போட்டி என்று சொன்னால் திமுக அதிமுக தான். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம் நேயர்களே. வணக்கம்.